السلام عليكم ورحمة الله وبركاته. இஸ்லாத்தின் வேர்களாக இருந்த 313 வேர்களாகிய பத்ர் சஹாபாக்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு தினமாகும் இன்று. ஆம், இறை நம்பிக்கை மட்டுமே மூலதனமாக கொண்டு தன்னை விட 3 மடங்கு பெரிய படையை எதிர்கொண்டு வெற்றி பெற்ற ஒரு தினம் இன்ற பத்ருடைய தினம். பத்ருடைய சஹாபாக்களுக்கும் சுவனத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. பத்ரு போருக்கான அறிவிப்பு வெளியாகிறது. ஒரு வீட்டிலே தந்தையும் தனையனும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தந்தையினுடைய பெயர் ஹைசமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. தன்னுடைய மகனிடத்திலே, எனதருமை மகனே, பத்ர் போருக்கான அழைப்பு வந்திருக்கிறது, நான் போருக்கு செல்கிறேன், நீ இளம் வயதாக இருக்கிறாய், வீட்டிலே இருந்து உன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் பார்த்துக்கொள், நான் போருக்கு செல்கிறேன் என்கிறார் ஹைசமா. தனையன் அதற்கு பதில் சொல்லுகிறார், எனதருமை தந்தையே, வலவுகான கைரல் ஜன்னதி, சுவனம் அல்லாத வேறொரு விஷயமாக இருந்திருந்தால் கண்டிப்பாக உங்களை நான் போருக்கு அனுப்பியிருப்பேன். இது சுவனம் சம்பந்தப்பட்ட விஷயம். போருக்கு சென்றால் சுவனம் நிச்சயம், சொர்க்கம் நிச்சயம். எப்படி நான் அதை விட்டு கொடுப்பேன் என் தந்தையே? வாருங்கள், சீட்டு குலுக்கி போடுவோம், யாருடைய பெயர் வருகிறதோ அவர்கள் போருக்கு செல்வோம். சீட்டு குலுக்கி போடப்படுகிறது. மகன் சஅத் இப்னு ஹைசமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பெயர் வருகிறது. போருக்கு செல்கிறார்கள், ஷஹீதாகிறார்கள், சுவனத்திற்கு செல்கிறார்கள். ஆம், பத்ர் சஹாபாக்களுக்கும் சுவனத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. பத்ர் போர் நடந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூமு இலா ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், வானம் பூமி அளவுக்கு இருக்கின்ற சொர்க்கத்தின் அளவிலே எழுந்து செல்லுங்கள் என்று கூறினார்கள். சொர்க்கத்தின் அளவிலே எழுந்து செல்லுங்கள் என்று கூறினார்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த உமைர் இப்னு ஹுமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், ஜன்னத்துன் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், வானம் பூமி அளவுள்ள சொர்க்கமா? ஆம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பஹ் பஹ் என்றார் உமைர் இப்னு ஹுமாம். சந்தோஷ மிகுதியால் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமைர், ஏன் பஹ் பஹ் என்று கூறினாய் என்று கேட்டார்கள். சொன்னார் உமைர், யா ரசூலல்லாஹ், அந்த சோனவாசிகளில் ஒருவராக நானும் ஆக வேண்டும் என்கின்ற மகிழ்ச்சியின் ஆர்வத்தின் மிகுதியால் இந்த வார்த்தைகளை சொன்னேன் யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே பதில் சொன்னார்கள், இன்னக மின் அஹ்லிஹா, நீ அந்த சோனவாசிகளில் ஒருவர் என்பதாக. உமைர் இப்னு ஹுமாம் பேரித்தம் பழங்களை எடுத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, இந்த பேரித்தம் பழங்களை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த நேரம் கூட உலகத்திலே இருக்கின்ற நீண்ட நேரம். நாம் சொர்க்கத்தை அல்லவா நாடி செல்ல வேண்டும். தூக்கி வீசினார் பேரித்தம் பழங்களை, போருக்குள் உள்ளே நுழைந்தார், படைகளுக்குள் உள்ளே நுழைந்தார், போரிட்டார், ஷஹீதானார், சோனவாசிகளில் ஒருவராக மாறி போனார். ஆம், பத்ரு போருக்கும் சோனவாசிகளுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. பொதுவாக நாம் சுவனத்தை ஆசிப்போம், விரும்புவோம். சுவனம் 4 நபர்களை விரும்புகிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னல் ஜன்னத யஷ்தாகு இலா அர்பஇன், நிச்சயமாக சொர்க்கம் 4 நபர்களை விரும்புகிறது சொன்னார்கள். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மிக்தாத் இப்னு அல் அஸ்வத்
ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த 4 நபர்களையும் சுவனம் விரும்புகிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிலே 4வதாக இருக்கக்கூடிய மிக்தாத் இப்னு அல் அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பத்ர் போரிலே கலந்து கொண்ட முக்கியமான ஒரு சஹாபி. ஆம், சுவனத்திற்கும் பத்ர் போருக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. கணியத்திற்குரியவர்களே, அர்-ருபை உம்முர் ருபை ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வருகிறார்கள். வந்தவர்கள், யா ரசூலல்லாஹ், எனது மகன் ஹாரிஸா இப்னு சுராகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பத்ர் போரிலே ஷஹீதாகி இருந்தார். அதுவும் போர் ஆரம்பிப்பதற்கு முன்னால் தண்ணீர் எடுத்துக்கொண்டிருந்த சமயம் எங்கிருந்தோ வந்த அம்பு ஒன்று தற்செயலாக அவருடைய கழுத்தை பதம் பார்க்க அவர் ஷஹீதாக இருந்தார். போர்க்களத்திற்குள் செல்லவில்லை, போரிடவில்லை, போருக்காக சென்றவர்தான். போர் நடைபெறுவதற்கு முன்பதாகவே தண்ணீர் எடுத்துக்கொண்டிருந்தவரின் மீது யதார்த்தமாக பட்டுவிட்ட ஒரு அம்பு அவரை ஷஹீதாக்கி இருந்தது, அவரை மௌத்தாக்கி இருந்தது. ஹாரிஸா இப்னு சுராகாவுடைய தாயார் நபிகளாரிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், அதுஹத்திசுனி, நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டாமா என்னுடைய மகன் ஹாரிஸாவுடைய நிலைமையை? அவன் சொர்க்கத்திலே இருக்கிறான் என்று சொன்னால் நான் நிம்மதியாக இருப்பேன், இல்லை என்று சொன்னால் நான் கடுமையாக அழுவேன் யா ரசூலல்லாஹ், நான் கடுமையாக அழுவேன் யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகனை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா உம்ம ஹாரிஸா, ஹாரிஸாவுடைய தாயே, நிச்சயமாக சுவனம் என்பது ஒன்றல்ல, அது ஜன்னாத், பல சுவனங்கள் இருக்கிறது. நிச்சயமாக உன்னுடைய மகன் ஃபிர்தௌஸல் அலா, அஸாபல் ஃபிர்தௌஸல் அலா, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயரிய சொர்க்கத்தை அடைந்து விட்டார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயாருக்கு ஆறுதல் கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹாரிஸா போரிலே கலக்கவில்லை, ஹாரிஸா போர் செய்யவில்லை, போரிலே ஷஹீதாகவில்லை, போருக்கு முன்னால் நடைபெற்ற சிறு அசம்பாவிதத்தில் ஷஹீதாக இருந்தார். அவருக்கே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கம் வாஜிபாக இருக்கிறது என்றால், போரிலே கலந்து கொண்டவர்கள், போரிலே ஷஹீதானவர்கள், போரிலே சண்டையிட்டவர்கள், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா எத்துணை பெரிய சொர்க்கத்தை தருவதற்கு காத்திருக்கிறான். இணையத்திற்குரியவர்களே, பொதுவாகவே இந்த உலகிலே யார் ஷஹீதாகி விட்டார்களோ, அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிர் தியாகம் செய்து விட்டார்களோ, அவர்களுடைய உயிர்கள் எல்லாம் சுவனத்தினுடைய பச்சை நிற பறவையினுடைய உடலுக்குள் அவர்களுடைய உயிர் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், நிச்சயமாக ஷஹீதுகளுடைய உயிராகிறது சுவனத்துடைய பச்சை நிற பறவையினுடைய உடலிலே இருக்கும். அந்த பறவை அரிசிலே தொங்கக்கூடிய கூட்டிலே அடைந்திருக்கும். அது விரும்புகின்ற நேரமெல்லாம் சுவனம் முழுவதும் சுற்றி பார்க்கும். பிறகு அரிசிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த கூட்டிற்கு வந்துவிடும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். என்றால் சுவனவாசிகளில் மிக முக்கியமானவர்கள் சுஹதாக்கள், அதிலும் மிக முக்கியவார்கள் பத்ர் சுஹதாக்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட அந்த சுஹதாக்களுடைய தியாகத்தையும் ஈமானையும் இறை நம்பிக்கையையும் மன உறுதியையும் நமக்கும் தர வேண்டும். அதே சுஹதாக்களோடு சோனத்தில் இருக்கின்ற பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய பெயரால் வளமை போல இப்பொழுது யாசின் ஓதி துஆ செய்யப்படும். இன்றைய திக்ருக்கு சென்று விடுவோம். எந்த கலிமாவிற்காக அந்த பத்ர் சுஹதாக்கள் போரிட்டார்களோ, எதை இந்த உலகத்திலே நிலைநிறுத்த வேண்டும் என்று பாடுபட்டார்களோ, தன் உயிரை நீத்தார்களோ, அந்த கலிமா, எந்த கலிமாவை சொன்னால் சொர்க்கத்திலே நுழைவது உறுதியாகி விடுமோ, ஆம், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொல்கிறார்களோ தஹலல் ஜன்னா, சொர்க்கத்திலே நுழைந்து விடுவார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, அந்த கலிமாவை நாளை முழுவதும் நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம். சுவனத்திற்கு உரியவர்களாக நாம் ஆகுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.